வணக்கம் உறவுகளே, வாழ்க தமிழ். உயிரை காப்பதே உயர்ந்த தர்மம், உலகம் சொல்லும் சரித்திரம். இதுதான் நமது ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்துடைய தாரக மந்திரம். நான் என்னை அறிமுகம் செய்து கொள்கின்றேன். அது பேர் கருங்கல் கீழ்கண்ணன். நமது மருத்துவ காப்பீட்டில் ஸ்டார் ஹெல்த் மருத்துவ காப்பீடு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக உயர்ந்த நிலையில ஒரு விற்பனை மேலாளராக பிளாட்டினம் என்ற முத்திரைக்குரிய அடையாளத்தில் இருக்கின்றேன். ஒரு காப்பீடு நாம் எடுக்கும் பொழுது அந்த காப்பீடு எப்படி எடுக்க வேண்டும் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அன்பு உறவுகளே, நாம் எடுக்கின்ற காப்பீடு நமக்கு பாதுகாப்பானதா என்பதை மிக தெளிவாக ஆராய்ந்து எடுத்தால் மட்டுமே தான் அந்த காப்பீடுனால் நமக்கு பயன்படும். அப்படி ஆராய்ந்து எடுக்கும் பொழுது காப்பீடு ஆராய்ந்தால் மட்டும் போதாது, உண்மைத்தன்மையை மறைக்காமல் கொடுக்க வேண்டும். அப்படி நாமும் சரியான முறையில் காப்பீடு எடுத்தால் காப்பீட்டில் எந்தவித பிரச்சனையும் வர வாய்ப்பு அணுவளவும் கிடையாது. பலரும் காப்பீடு எடுக்கும் பொழுது ஏற்கனவே வந்து தீர்ந்த நோய்களா இருந்தாலும் சரி, விபத்துகளா இருந்தாலும் சரி, இல்ல இருக்கின்ற நோய்கள் எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. மறைத்து விட்டு ஒரு நோய் வந்து மருத்துவமனை போகும்போது அன்றைக்கு மருத்துவர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போது இவர்கள் கூறுவார்கள். அப்போது இவர் என்ன நடக்கும் என்றால், அந்த மருத்துவர் உண்மையாக செய்தியை நமது நிறுவனத்துக்கு கொடுக்கும் பொழுது இவர் மறைக்கப்பட்ட நோயினுடைய செய்தி நிச்சயமாக சொந்தாகும். உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும் மருத்துவரிடம் மருந்து வாங்குவதற்கு. போய் என்ன நடக்குதுன்னா, அப்போது என்ன நடக்குது என்றால், இந்த செய்தி நமது மருத்துவமனைக்கு நம்ம மருத்துவ காப்பீட்டு செல்லும் பொழுது நம்ம காப்பீடு எடுத்த காலம், இவர் சொல்லப்பட்ட அந்த மருந்து நோய் எப்போது ஆரம்பித்து சொல்லப்பட்ட காலத்தையும் பார்க்கும் பொழுது இது பழைய நோயாக தென்படும் பொழுது அந்த இழப்பீடு முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகிறது. அது அந்த சொல்லும் பொழுது அது எந்த நோய்க்காக இருக்கலாம். ஒரு ஆள் விபத்தை மறைச்சிருப்பார். இப்போ அவர் வந்து இதய நோயால உள்நோயாளியாக இருந்திருப்பார். இந்த விபத்துக்கும் இந்த இதய நோய்க்கு என்ன சம்பந்தம் என்று நாம் கேட்கலாம். நாம் சம்பந்தப்படுத்துவதை விட உண்மையை சொல்லி எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுப்பாடை நமது நிறுவனம் வைத்துள்ளது. பலரும் போலியாக பித்தலாட்டம் செய்து காப்பீடு எடுத்தால் என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு தொழில் நடத்துகின்றீர்கள். உங்களுடைய தொழிலுக்கு ஒரு முறையான கட்டுப்பாடு வைத்திருப்பீர்கள். அந்த கட்டுப்பாடை நமது பணியாளோ இல்லது நம்மகிட்ட வாங்கியவர்களோ அதை ஏமாற்றி மிஞ்சும், அதை தவறாக பயன்படுத்தினால் முதலாளியாக உரிமையாளராக இருக்கும் உங்கள் மனது எப்படி புண்படாதா? அந்த நிறுவனம் செழித்து வளருமா? நினைத்து பாருங்கள். அப்ப எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் உண்மைத்தன்மையோடு செயல்பட அந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்றால் நாமும் உண்மைத்தன்மையோடு இருந்தாக வேண்டும். நிறுவனம் மட்டும் உண்மைத்தன்மையாக இருந்தால் போராது, நாமும் உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நமக்கு என்ன ஆகுது என்றால், நம்ம காப்பீடு எடுக்கும் போது உண்மையை சொல்லி காப்பீடு எடுத்தால் பின்னாளில் எந்தவித சட்ட சிக்கலும் வராது. நீங்க கேட்பீங்க, அப்ப பழைய நோய்களை சொன்னால் அந்த நோய்க்கு அவங்க தருவார்களா? பின்னாடி அந்த நோய் வந்தால் தருவார்களா அப்படி என்று கேள்வி கேட்பார்கள். ஒரு செய்தியை நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்க ஒரு 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ ஏதோ ஒரு வண்டி நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்ப அந்த வண்டிக்கான காப்பீடு நீங்க எடுக்கிறீங்க. காப்பீடு எடுத்த பிறகு நடக்க விபத்துகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா? காப்பீடு எடுக்கும் முன் ஒரு விபத்தை உருவாக்கி வைத்து விட்டு காப்பீடு எடுத்து விட்டு மீண்டும் பழைய விபத்துக்கான இழப்பீட்டுக்கு போய் சொன்னால் இழப்பீடு கிடைக்குமா என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். உறுதியாக காப்பீட்டு எடுப்பதற்கு முன் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அந்த நிறுவனம் நமக்கு தராது என்பதே உண்மை. ஆனால் மருத்துவ காப்பீடு, ஸ்டார் ஹெல்த் மருத்துவ காப்பீடு அப்படி அல்ல. பழைய நோய்களை நாம் உண்மையை சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் உண்மைத்தன்மையோடு கொடுத்து அந்த காப்பீடை நம்ம எடுத்தால் நிச்சயமாக பின்னாளில் அது நமக்கு பயன்படும். எப்படி என்றால், நம்ம நிறுவனம் ஒரு கட்டுப்பாடு வைத்துள்ளது. தெரிந்திருக்கின்ற நோய்களுக்கு 3 வருடமும், தெரியாமல் இருக்கின்ற நோய்களுக்கு 2 வருடமும், அது என்னென்ன நோய் என்று பெயரை கூட நம்ம நிறுவனம் சொல்லிவிடுகிறது. அப்ப தெரிந்திருக்கின்ற நோய்க்கு பேர் சொல்ல வேண்டிய தேவை. ஒருவேளை நீங்க சொல்லுகின்ற நோய்க்கு நம்ம நிறுவனம் காப்பீடு தரவில்லை என்றால் நாம் ஏமாறவில்லை என்று நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஏமாறவில்லை. நமது காப்பீடு பணம் திரும்ப வந்து விடுகிறது. ₹1 கூட நமக்கு நட்டம் வராது. நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியை தரும். எப்படி என்றால், எனக்கு காப்பீடு எடுக்கவில்லை, என் உடல்நிலை சரியில்லாத எனக்கு கிடைக்கல, ஆனா நான் நிறுவனம் என்னை ஏமாற்றி இந்த காசை வாங்கல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். சரிதானே? அப்ப நல்ல செய்தானே. உண்மையை சொல்லி காப்பீடு எடுத்தால் உண்மையான இழப்பீடு கிடைக்கும் என்பதில் எள்ளளவு ஐயவும் இல்லை. காப்பீடு பண்ணலால் மட்டும் போதாது, அந்த காப்பீடு எடுக்கும் பொழுது நமது உடல்நிலையை உண்மையை சொல்லி எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து விட்டோம். அன்பு உறவுகளே, இப்போது நாம் காப்பீடு எடுத்து விட்டோம். நமக்கு எந்த மாதிரி காப்பீடு பயன்படும் என்பதை நான் கூறுகின்றேன். முதலில் பொதுவான கருத்தை கூறிவிட்டு நான் பிறகு சூப்பர் ஸ்டார் பிளக்ஸி காப்பீட்டுக்கான
நமக்கு தேவையான சில குறிப்புகளை மட்டும் கூறுகிறேன். அளவுக்கு அதிகமான குறிப்புகள் தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். காரணம் என்னன்னா, நமக்கு எதை தேவையோ அதை சொன்னால் போதும் என்ற கருத்தோடு சின்ன ஒலி இது. முழுமையா சொல்லுவதென்றால் ஒரு 2 மணி நேரமாவது எடுக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட சின்ன நேரத்தில் சொல்வதால் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை எனது அலைபேசியில் கேட்டால் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் முகவர்கள் உறவுகளும் உங்களுக்கு சொல்லித் தரும். அவர்களுக்காக நான் அதை தலைமை விற்பனை மேலாளராக இருக்க நான் உங்களிடம் வந்து சிறப்பு விற்பனையா மேலாளராக இருக்க நான் உங்களிடம் நேரடியாக வந்து கூட உங்களுக்கு சொல்லித்தர நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் அன்பு உறவுகளே, நீங்கள் காப்பீடு எடுத்த பின்னர் உங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அது பயன்படாமல் இருந்தால் நாம் நிச்சயமா உங்களுடைய மனது புண்படும். நீங்க சபிக்க போக சூழல் வாய்ப்பு. அந்த சாபத்தை நான் எதற்கு வாங்க வேண்டும்? நம் நிறுவனம் எதற்கு வாங்க வேண்டும்? உண்மையை சொல்லி காப்பீடை உங்களிடம் வித்து விட்டால் நீங்களும் நன்றாக பயன்படுவீர்கள். நிறுவனமுக்கும் ஒரு தலைக்குனிவு இருக்காது, ஒரு அவமான பேர் இருக்காது, எங்களுக்கும் ஒரு அவமான பேர் இருக்காது. எப்படி எளிமையா சொல்வதென்றால், நீர் நிலையில் நீர் இருக்கின்றது, மடை திறந்தால் வெள்ளம் வருகின்றது, அந்த நீர் வெள்ளமாக கொட்டுகின்றது. அதே போல் நம் உண்மை தன்மையோட அந்த காப்பீடை எடுத்து விட்டால் நிச்சயமாக நம்ம பயன்பாடு சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிவிட்டு, பொதுவாக காப்பீடுடைய நிலைக்கு வருகின்ற எப்படி நமக்கு இழப்பீடு கிடைக்கும் என்பது வருகிறது. நம்மை காப்பீடு எடுத்து விட்டோம், காப்பீடு நமக்கு கிடைத்து விட்டது, அதனான அந்த உறுதி பத்திரம் நமக்கு மின்னஞ்சல் மூலமோ இல்ல நிச்சயமா மின்னஞ்சல் மூலம் வந்துவிட்டது, உறுதி செய்யப்பட்டது, முகவர்கிட்ட சொல்லிவிட்டார், உங்களுக்கு அதற்கான ஆவணத்தை நீங்க பார்த்து விட்டீங்க. அந்த நிமிடம் முதல் நம்ம காசு கட்டி காப்பீடு எடுக்கலாம். வங்கி கடன் மூலம் காப்பீடு எடுக்கலாம். 1 வருடம் காப்பீடும் எடுக்கலாம், 2 வருடம் சேர்த்து காப்பீடு எடுக்கலாம், 3 வருடம் சேர்த்து எடுக்கக்கூடிய காப்பீடும் இருக்கின்றது. சரிங்களா? 3 வருடம் எடுக்கும் பொழுது அதனுடைய விரைவுத்தன்மை, அதனுடைய பயன்தன்மை நம்ம அதிகமாக இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு இடையில் கூறுகின்றேன். இப்படி நாம காப்பீடு எடுத்து விட்டோம். முதல் மாதம் நமக்கு என்ன கிடைக்கும்? காப்பீடு எடுத்த உடனே எல்லா நோய்க்கும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்பதே உண்மை. ஏன் கிடைக்காது என்பது உங்களுக்கு கூறுகின்றேன். எப்போதெல்லாம் அது கிடைக்கும் என்பதையும் கூறுகின்றேன். சரிதானா? காப்பீடு எடுத்த உடனேயே ஏன் கிடைக்காதனா, ஒரு நோயை வைத்துவிட்டு அந்த நோய்க்காக நீ காப்பீடு எடுத்தால் கிடைக்காது. ஏன்னா முன்னர் உள்ள நோய் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். இப்போது இந்த காப்பீடு எடுத்தால் எப்படி செயல்படும்? முதல் 1 மாதம் காப்பீடு எடுத்ததிலிருந்து சரியாக 31 நாட்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது விபத்து மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. விபத்துக்கான, அதுவும் இந்த விபத்தும் சட்டப்படியான விபத்தாக இருக்க வேண்டும். 31 நாள் சட்டப்படியான விபத்தாக இருக்க வேண்டும். 24 மணி நேரம் உள்நோயாளியாக இருக்கும் அளவிற்கு, அதாவது 24 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற நோய், ஒரு நாள் மேல இருக்கிற, 1.5 நாளுக்கு மேல இருக்கிற பெரிய நோய்கள், 24 மணி நேரம் மேல இருக்கக்கூடிய பெரிய விபத்துக்களுக்கு தான் கிடைக்குமே தவிர, சின்ன அந்த தோலில் வந்துருச்சு, சின்னதா ஒரு ரத்த காயம் வந்துருச்சு, சின்னதா ஒரு சுளுக்கு வந்துருச்சு, மாவு கட்டு போட்டுட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதுங்க. சரிங்களா? அது கிடைக்காது. ஏன்னா நம்ம மருத்துவமனையில் இருந்து மருந்து வாங்க வேண்டிய நோய் அல்ல அவை. சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையில் உள்நோயாளியா இருக்கும் தகுதியான விபத்துக்களுக்கு, அதுவும் சட்டப்படியான விபத்து. சட்டப்படியான விபத்துனா என்ன? ஓட்டுநர் உரிமத்தோட வண்டி ஓட்டலாம், அது சட்டப்படியான விபத்து. அந்த நேரத்தில் வரும் விபத்து. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நாம் வாகனம் ஓட்டி வரும் விபத்து சட்டத்துக்கு புறமான விபத்து. மதுபானம் அடித்து விட்டு மகிழ்ந்து ஓட்டினாலோ, இருசக்கர வாகனம் ஓட்டினாலோ அந்த நேரம் வரும் விபத்து சட்டத்துக்கு புறமான விபத்து. அதே போல சண்டை நம்ம போடுகிறோம், பிறரிடம் சண்டை போட்டு வெட்டுப்பட்டாலோ குத்துப்பட்டாலோ அதுவும் சட்டத்துக்கு புறமான விபத்து. எவரோ எங்கேயோ 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்ம அந்த வழியாக சொல்லிக்கிட்டோம், அவர்கள் எரிந்த கல்லோ ஒரு ஆயுதமோ நம்ம மேல் பட்டு விடுது, அதுக்கு நிச்சயமாக இழப்பீடு கிடைக்கும். ஏன்னா நம்ம சண்டைக்கு போகல, அதற்கான ஆதாரம் கொடுக்க வேண்டிய நிலை வரும். ஒரு பாம்பு கடித்தாலும் விபத்து தான், தீக்காயம் வந்தாலும் விபத்து தான், இயற்கை சீற்றம் வந்தாலும் விபத்து தான். சரிங்களா? இது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அப்ப முதல் 1 மாதம் விபத்துக்கானது. தொடர்ச்சியாக 32வது நாட்களுக்கு அப்புறம் விபத்துக்களுக்கும் அது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அதே போல புதிய நோய்களுக்கு வரும். இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் வருது, அந்த காய்ச்சல் 32 நாளைக்கு அப்புறம் காய்ச்சல் வருதுன்னா, நான் காய்ச்சல் வந்து சரி பரவாயில்ல, நாம ஒரு மாத்திரையை எடுத்துப்போம், இல்ல உள்ள கசாயம் போட்டு குடிப்போம் சொல்லி எடுத்துட்டு நாம 2 நாள் கழிச்சு நோய் வீரியம் கூடி மருத்துவமனை போனால் நம்ம நிறுவனத்துக்கு காசு தருவதில் சிக்கல் வருது. புதிய நோயா பழைய நோயான்னு குழப்பம் வருது. தேவையான உள்நோயாளியா இருக்க தேவையான நோய் வந்த உடனே போயிருந்து தேவையெல்லாம் 500 ரூபாய்க்கு மருந்து வாங்க வேண்டிய காய்ச்சலுக்கு, அந்த பனிக்கு 50,000 கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி ஒண்ணு வருது. நீங்களே நினைத்து பாருங்கள். உங்கள் கை காசுல இருந்து உங்களுக்கு இப்போ ஒரு பனி வருகின்றது, சாதாரண பனி தான், உங்க கை காசுல இருந்து 50,000 ரூபாய் கொடுத்து உள்நோயாளியாக இருப்பீங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு உட்பட்டு மருந்து வாங்கி மருத்துவமனை சென்று மருந்து வாங்கி இல்லம் வர வேண்டும் நினைப்பீர்களா? அப்போது உங்கள் நிலைமையில் நிறுவனத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கையில்
சாதாரண காய்ச்சலுக்கு உள்நோயாளியாக இருந்து கிடைக்குமா என கிடைக்காது என்பதே உண்மை. ஆனால் அந்த காய்ச்சலானது, அந்த நோயானது வீரியமிக்க நோயாக இருந்தால், நிச்சயமாக உள்நோயாளியாக இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் நிச்சயமாக நம்ம நிறுவனம் பெறும். அது எப்படி உறுதிப்படுத்துவது? இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நான் உடனே பக்கத்துக்கு மருத்துவமனையோ இல்லது நம்ம நிறுவனத்துக்கு அது ஒரு அலைபேசி எண் இருக்கு, அல்லது நம்ம காப்பீடு எடுக்கும் போது ஒரு அதுக்குள்ள ஒரு வலைதளத்தில் ஒரு ஏற்பாடு நம்ம முகவர்கள் சொல்லி தருவார்கள். அதனுள்ள இருக்க அந்த பகுதி மூலமாகவோ நமது நிறுவனத்துக்கு சொன்னால் நமது நிறுவன மருத்துவர்கள் அதற்கான வழிவகை மருந்துகளை சொல்லி தருவாங்க. அதுலேயும் கட்டுப்படாமல் சென்றால் அவர்களே உள்நோயாளியாக இருந்து மருந்து வாக்க நம்ம நிறுவனமே கை காட்டும். அப்படி இருக்கின்ற நேரையிலும் நம்ம இழப்பீட்டுக்கு பிரச்சனை வராது. இது ஒரு பகுதி. இனி ஒரு பகுதி என்னன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையில் சென்று மருந்து வாங்கின்றோம். அந்த காகிதம் இருக்கின்றது. 2 நாள் 3 நாள் மருந்து எடுத்து பார்த்தா கேட்கல. இப்ப எனக்கு குளிரோ கூடிட்டு இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு வயிற்று போக்கு போல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா வந்து அடுத்த நிலை, அந்த காய்ச்சல் வந்து அடுத்த நிலையை தழுவுகிறது. 102க்கு மேல் காய்ச்சலும் அந்த இருந்தால் நிச்சயமாக அந்த நம்ம ஏற்கனவே மருந்து வாங்கின காகிதத்தையும் காணிவிட்டால் நிச்சயம் அந்த குறிப்பின் அடிப்படையில் இந்த நோய்க்கு உடனடியாக இழப்பீடு நம்ம நிறுவனம் அந்த மருத்துவமனையில் கொடுக்கிறது. இப்போ உடனடியாக நான் சொல்லும் பொழுது, நீங்க வலைதளத்தில் இல்லாத மருத்துவமனையில் சென்றால் அது நீங்கள் மருத்துவமனைக்கு உள் சென்றதும் 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நீங்களாகவோ உங்க முகவர்கள் மூலமாகவோ நம்ம நிறுவனத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தினால் இழப்பீடு எண் ஒன்று தருவார்கள். அந்த எண்ணின் அடிப்படையில் நம்ம மருத்துவமனையிலிருந்து தேவையான சான்றுகளையும், அந்த எங்க ஆங்கிலத்தில் கிளைம் ஃபார்ம் என்பார்கள், இழப்பீட்டு படிவம், அந்த படிவத்தை மருத்துவமனையில் கொடுத்து பூர்த்தி செய்து அதையும் வாங்கி அதன் கூட சில ஆவணங்கள் நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் வாங்கி நீங்க எங்க கையில தந்துட்டா நாங்க அனுப்பிடுவோம். அனுப்பின உடனே உங்க ஆப் மூலமும் நீங்க செய்யலாம், அந்த வலை மூலமும் செய்யலாம். இருப்பினும் உங்களுக்கு அது திணறும் சூழ்நிலை இருந்தால் நாங்களாகவே அதுக்கு உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு என்னன்னா நாங்க அனுப்புறோம் சொல்லி வாங்கி குறிப்பிட்ட நாள்ல அந்த இதை வாங்கி தந்துடுவோம். சரிங்களா? அது சரியாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நீங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ நாம் உள்நோயாளியாக போயிருக்கின்ற மருத்துவமனை நமது மருத்துவ காப்பீடு வலைதளத்துக்கு உட்பட்ட மருத்துவமனை என்றால் நாம் சிரமப்பட தேவையில்லை. அவர்களாக நமது மருத்துவமனை ஆனா சொல்லணும், நான் மருத்துவ ஸ்டார் ஹெல்த் மருத்துவ காப்பீடு வச்சிருக்கிற செய்தியை நாம சொல்லிட்டா அவர்களாகவே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஆவணங்களை வாங்கி செய்திகளை எல்லாம் வாங்கி அது எந்த மாதிரி தரமான நோய்ங்கிற செய்தி எல்லாமே அது முன் ஒரு அறிக்கை ஒன்றை நமது தலைமை நிறுவனத்துக்கு அனுப்பி அவர்கள் பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மருத்துவமனை மீண்டும் அவர்கள் கேட்பார்கள். கேட்டு அதை உறுதிப்படுத்திய பின்னர் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நிதியை நிறுவனத்துக்கு மருத்துவமனை கொடுப்பார்கள். பிறகு நம்ம வந்து மருத்துவமனையிலிருந்து நம்ம இல்லம் கிளம்பும் போது அன்றைக்கு அவர்கள் வந்து அந்த என்னென்ன மருந்து தந்தாங்க, என்னென்ன பரிசோதனை செய்ய இந்த தகவல் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த மருத்துவமனைக்கு அந்த காசு நம்ம நிறுவனம் கொடுத்துருது. அப்போ ஒருவேளை நம்ம நிறுவனம் வந்து அதிகப்படி எழுதியிருந்தால் நிச்சயமாக காப்பீட்டின் தன்மையை ஒட்டி தான் இந்த இழப்பீடு கிடைக்கும். நீங்க 5 லட்சம் ரூபாய் சொன்ன காப்பீடை வச்சுட்டு 50 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்குள்ள எதிர்பார்த்தா அது கிடைக்காது. 50 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கான என்ன உண்டுமோ அது கிடைக்கும். 1 கோடி ரூபாய் காப்பீடு மதிப்புல வச்சுட்டு எனக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு மதிப்புல தான் சொன்னாலும் அப்பவும் அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புக்கான அந்த இழப்பீடு அளவுக்கு நமக்கு அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அந்த பாதுகாப்பை நமக்கு தந்து விடுவார்கள். சரிங்களா? இப்போ உள்நோயாளியாக, அதாவது தனியார் வலைதளத்தில் இல்லாத மருத்துவமனை இருந்தால் நாம் தகவல்களை முன்னரே சொல்லிவிட்டு அதுக்கு ஆவணங்களை வாங்கி கொடுத்தாக வேண்டும். வலைதளத்துக்கு நம்ம ஸ்டார் ஹெல்த் வலைதளத்துக்கு உட்பட்ட மருத்துவமனையாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நமது அங்கே மருத்துவமனையில் சொல்லி அதுக்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒருவேளை ஏதாவது இடையூறு இருந்தால் உங்கள் முகவர் மூலம் எங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். சரிங்களா? இப்படி செய்துட்டானா உங்களுக்கு இழப்பீட்டில் பிரச்சனை வராது. இப்போ நான் சொல்லிட்டேன், 2வது மாதம் 31ஆம் தேதி நான் 31 நாள் கழிந்து வரப்பட்ட செய்தியை சொல்லிட்டேன். புதிதாக வருகின்ற நோய்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்கிற செய்தியை நான் சொல்லிட்டேன். இப்போ அது காய்ச்சலாக இருக்கலாம், இதய நோயாக இருக்கலாம், அது எந்த நோயாகவும் இருக்கலாம். இப்ப ஏற்கனவே ஒரு நோய் நம்ம மறைக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக நம்ம நிறுவனம் காசு தராது, நமக்கு இழப்பீடு தராது. புதிய நோயாக இருக்கும் நிலையில் தான் தரும் காப்பீடு எடுத்த. அப்போ இப்ப எனக்கு ஒரு பழைய நோய் இருக்கு, நான் அதை படிவத்துல கொடுத்துட்டேன். இப்ப என்ன செய்வீங்க, நீங்க தரமாட்டீங்களான்னு கேள்வி. தருவோம். எப்போது தருவோம் என்றால் நீங்கள் எடுத்த காப்பீடு
தொடர்ச்சியாக பழைய நோய்க்கு 3 வருடம் 36 மாதம் 3 வருடத்துக்கு பிறகு கிடைக்கும். 3 வருட காப்பீடு ஒரே நேரத்தை சேர்த்தெடுத்தால் உங்களுக்கு 2.5 வருடம் தாண்டி, அதாவது 30வது மாதம் தாண்டி உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும். 2.5 வருடம். சரிங்களா? அப்போ 1 வருட காப்பீடு எடுத்தால் 3 வருடம், 3 வருடம் சேர்த்த காப்பீடு ஒரே நேரத்தில் எடுத்தால் 2.5 வருடம். இந்த இதை நீங்க மறந்துடக்கூடாது. என்னங்க நீங்க மாத்தி பேசுங்க. இல்லங்க, 1 வருட காப்பீடுங்கிறது வேற, 2 வருட காப்பீடுங்கிறது வேற, 3 வருட காப்பீடு. இப்போ 2 வருடம் 3 வருடம் சேர்த்து எடுக்கும் போது 2வது மாதம் 3வது மாதம் நமக்கு நம்ம நிறுவனம் சின்ன ஒரு தள்ளுபடி தரும். அது ஊக்க பரிசு போல் ஒரு தள்ளுபடி நமக்கு தருகிறது. சரிங்களா? நம்ம காப்பீடை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உடனடி காசு கொடுத்து எடுக்கலாம். நமது நிறுவனம் கடன் வசதியோட, அதற்கான நிதி நிறுவனங்களின் துணையோட கடன் வசதிகள் காப்பீடு தருகிறது. இந்த அடிப்படையிலும் நம்ம காப்பீடு பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா? இப்படி நம்ம காப்பீடு, ஆனால் காப்பீடு எடுக்கும் பொழுது நம்ம பேன் கார்டு மூலம் நம்ம அந்த இது ஆவணங்கள் எல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா? நிதியில கடன் வாங்கணுமா இருந்தால் பேன் கார்டு அவங்க பரிசீலனை செய்து பார்க்கும் பொழுது நமது வங்கியில ஏதாவது பிரச்சனை இருந்தால் தரமாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு நீங்க வங்கியில கடன் வாங்கிக்கிட்டு கட்டாம இருந்து இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கு புரியும், அது இருக்கட்டும். ஆக புதிதாக வருகின்ற நோயை பற்றி கவலை இல்லை. பழைய நோய்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்று கிடைக்கும் என்றால், நீங்க காப்பீடில் உங்களுடைய நோய் என்ன நோய் அதனுடைய செய்தியெல்லாம் சரியாக கொடுத்திருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல 1 வருட காப்பீடு என்றால் 36 மாதத்துக்கு பிறகும், அதாவது 3 வருடத்துக்கு பிறகும், 3 வருட காப்பீடு என்றால் 2.5 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சரி, இது பழைய நோய் நம்ம தெரிஞ்சிருந்தா கொடுத்துடலாம். தெரியாத நோய்கள் இருந்தா என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். தெரியாத நோய்கள், குறிப்பிட்ட நோய்களுக்கு நமக்கு எப்போது தருவாங்கன்னா, நிச்சயமாக நமக்கு எப்போது 2 வருடத்துக்கு பிறகுதான் தெரியாத நோய்க்கு தரப்படும். அது எந்தெந்த நோய் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம காது மூக்கு தொண்டை சரிங்களா? இப்ப தெரியாத நோய் நம்ம நினைக்கும் பொழுது அந்த நம்ம உடம்புல எல்லாருக்கும் இருக்கணும் கிடையாது, ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம காப்பீடு எடுக்க முன்னாடி தெரியாம ஏதோ ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு எப்ப தருவாங்கன்னா உறுதியாக தருவாங்க 2 ஆண்டு காத்திருப்பு காலம் நமக்கு. அப்ப தெரியாத நோய்க்கு ஏன் காத்திருப்பு இருக்கணும் அப்படின்னு, தெரியாத நோயா இருந்தா நம்ம உடம்புல இருக்க நோய் தானே. இப்போ ஒரு பலாப்பழம் வாங்கினா கூட உள்ள அழுகி இருந்தா நம்ம காசு கொடுக்க மாட்டோம்ல. அதே போலதான் எல்லாமே ஒரு கட்டுப்பாடு. ஒரு நிறுவனம் சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தால்தான் அந்த நிறுவனம் இப்போ எளிமையா அது இனி ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லி தர முடியும். இப்போ ஒருத்தன் காப்பீடு போட்ட உடனே எல்லா நோய்க்கும் பழைய நோய்க்கும் தரலாம்னா, இப்போ ஒரு கல்லு வந்துச்சு, ஒரு பிரச்சனை ஏற்கனவே மறைஞ்சிருக்க நோய் தெரிய வந்ததுன்னா, புதுசா ஒரு மருத்துவமனை தெரிய பரிசோதனை பண்ணிக்கிட்டு, ஒரு மருத்துவமனை பரிசோதனை பண்ணிட்டு ஒரு 4-5 நாள் கழிந்து, இல்ல 1 மாதம் 6 மாதம் கழிந்துகிட்டு, இனி ஒரு காப்பீடு எடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, 2-3 நாட்கள் கழிந்து, இல்ல 1 மாதமோ 2 மாதமோ கழிந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனி ஒரு மருத்துவமனை புதுசாக என்ன வந்ததா சொல்லி நிறுவனத்தை ஏமாற்றி நிச்சயமா பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கிற 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு அவன் 1.5 லட்சம் ரூபாய் இழப்பிடுவாங்க. அப்ப அந்த நிறுவனம் எப்படி இருக்குங்க, புரிஞ்சுக்கணும்ல. ஆக அப்ப உண்மைத்தன்மையோடு செயல்படுவதற்காக தான் சில கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடை நீங்க அதுல இல்ல அதெல்லாம் சரி வரான்னு சொல்லும் போது நமக்குள்ளேயும் சிந்திக்கணும்ல. நம்ம ஒரு தொழில் செய்யும் போது அது பாதிக்க கூடாது நம்ம நினைக்கிற போல நம்ம நிறுவனம் நினைக்கிற ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் நினைக்கிறது தவறுன்னு இல்லைல்ல. அப்ப அந்த கட்டுப்பாடு எப்படின்னா, முதல் 2 வருடத்திற்கு காது மூக்கு தொண்டை அப்படிங்கிற இதுக்கு கிடைக்காது. காது மூக்குன்னு என்ன, காது வயதாகி காது மந்தமா வருது, கண் பார்வை கோளாறு, கண்ணாடி எல்லாம் போட்டு கண் பார்வை கோளாறு, அடுத்தது இந்த என்ன நம்ம தடுமும் நினைப்போம், ஆங்கிலத்துல சைனஸ் சொல்லுவோம், அந்த பிரச்சனையா வந்திருக்கலாம். உள்ள அது போக குட்டி நாக்கு வளருது, மூக்குக்குள்ள சவ் வளருது, தைராய்டு, இதெல்லாம் உடனே நமக்கு தெரியாது. நாள்பட்ட நோய்க்கு நாள் கடந்து தெரிகின்ற நோய்கள். இந்த நோய்க்கு நமக்கு எப்ப கிடைக்கும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இதுக்கு 2 வருடம். இதே போல மீண்டும் வருகின்றேன். இப்போ பெண்களுக்கான மார்பக புற்றுநோய், மார்பகம் இருக்கு இல்லைங்களா, மார்பகத்துல புற்றுநோய் வரும், நீர்க்கட்டி வரும், சில பிரச்சனைகள் எல்லாம் பெண்களுக்கு சில உபதைகள் வரும். சரிங்களா? அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல பித்தப்பை கல்லு, கிட்னி கல்லு, சிறுநீரக இது இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லு. அதே போல குடல் புண்ணு, அப்புறம் குடல் இறக்கம், கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை சார்ந்தது, கல்லடைப்பு, இதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா. அதாவது பித்தப்பை கல்லடைப்பு, கர்ப்பப்பை இது. அப்போ விரைவீக்கம், அந்த நம்ம
இப்போ ஆணுறுப்பு இந்த இது இருக்குங்களா, விரைவீக்கம், அது போக விந்து சுரப்பி வீக்கம் சொல்லுவாங்க அந்த இது, அது போக மூல நோய், தண்டுவடம், மூட்டி தேய்வு, குடல் புண்ணு சொல்லிட்டேன். அது போக சிறுநீர் வர இடத்துல ஒரு அடைப்பு வரும், அந்த அந்த அடைப்பு, சரிங்களா? இந்த மாதிரிப்பட்ட குடல் இறக்கம், இந்த மாதிரிப்பட்ட, அது பக்கம் காலில் நரம்பு முடிச்சு வெரிகோஸ் நோய், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் எல்லாம் நமக்கு 2 வருடம் கழிச்சு தான் வரும், கிடைக்கும். ஏன் இந்த நோய் வந்த உடனே, அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த நோய்கள் எல்லாம் வந்த உடனே நமக்கு கொண்டு நடப்போம், நமக்கு தெரியாது, தெரிஞ்சு கொண்டு நடக்கிறது இல்லை, தெரியாமலே கொண்டு நடப்போம். இந்த நோய்களுக்கெல்லாம் நமக்கு 2 வருடத்துக்கு, அதாவது காப்பீடு போடுறதுக்கு முன் இருந்தால் மருத்துவம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி மருத்துவம் எடுத்தால் 3 வருடத்துக்கு பிறகும் அந்த முதல்ல நான் சொன்ன கட்டுப்பாடு படி வரும். இப்ப நமக்கு தெரியாத வேலையில் எடுத்திருந்தால் நமக்கு இந்த குறிப்பிட்ட அந்த 2 வருடம் கழித்து அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சொல்லிட்டேன், 2 வருடத்துக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த அடிப்படையில் அப்ப காப்பீடை பற்றி ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நீங்க இப்ப என்ன ஆயிட்டீங்க, ஒரு மருத்துவமனையில போனா அங்க என்னெல்லாம் தருவாங்க, உள்நோயாளி இருக்கொண்டு நிர்பந்தம் வந்து போச்சு, சூழல் வந்து போச்சு. என்னெல்லாம் தருவாங்க நினைச்சு பாருங்க. மருத்துவருக்கான கட்டணம், செவிலிக்கா அந்த மருத்துவர் அந்த அறை வாடகை, மருந்துக்கானது, பரிசோதனை, மருந்து மாத்திரை எல்லாமே வந்துடும். நீங்க எடுக்கிற காப்பீடு தன்மையில வீதாச்சாரம் மாறுபடும். 60 வயதுக்கு மேற்பட்ட 61 வயதுல இருந்து 10 விழுக்காடு கோப்பே அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரும். சரிங்களா? இந்த மாதிரி இதுவும் நமக்கு கிடைக்கும். ஆக சில குறிப்பிட்ட நோய்களுக்கு நம்ம காப்பீடு கொடுக்க மாட்டோம். அது முகவர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அது என்னென்ன நோய்க்கெல்லாம் நம்ம காப்பீடே கொடுக்க. நீங்க நோயை சொன்னோடனே ஐயோ உங்களுக்கு எடுக்க முடியாது பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியை சொல்லிடுவோம். காரணம் என்னன்னா, உங்க காசை ஏமாற்றி வாங்கும் தன்மை நமக்கு கிடையாது. ஏன்னா அது முதல்ல சொல்லிட்டேன், எதுக்கு சாபம் வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அது போயிடும். இப்போ நீங்க காப்பீடு எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் காப்பீடுக்கு நீங்க எடுத்துட்டீங்க, சூப்பர் ஸ்டார் பிளக்ஸின்னு ஒரு காப்பீடு நீங்க எடுத்துட்டீங்க. இந்த காப்பீடு எடுத்தா உங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதை பற்றி பேசுறேன். சரிங்களா? இப்போ அந்த காப்பீடுக்கு நீங்க அறை வாடகை பற்றி நீங்க கவலை இல்லை, தேவையான அறையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது. அது போல உங்களுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வசதி, ஆம்புலன்ஸ் அதாவது உங்களுக்கு சிக்கலான ஒரு சூழல்ல அந்த ஆகாய ஊர்தி மூலம் இதுக்கான கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 10 விழுக்காடு காப்பீட்டு தொகை 10 விழுக்காடு நீங்க இழப்பீடுல திரும்ப வாங்கிக்கலாம். நீங்க 2வது இதெல்லாம் கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ அதே போல இப்போ ஒரு நோய் வருது, நம்ம கொண்டு நடந்துட்டே இருக்கிறோம், மருந்து பார்த்துட்டே இருக்கிறோம், நோய் தீரல, உள்நோயாளியா இருந்து நம்ம மருந்து வாங்கிட்டோம், நம்ம நிறுவனம் காசு தந்துருச்சு. அப்ப ஏற்கனவே வாங்கின காப்பீடுல இந்த சூப்பர் ஸ்டார்ல 90 நாள் ஆட்டு வாங்குற காப்பீடு வாங்கிடலாம். தொடர்ச்சியா ஏதாவது நோய்கள் இருந்து காணிச்சு வாங்குறது, இப்ப அறுவை சிகிச்சை நடந்திருக்கும், சில விபத்துக்கள் நடந்திருக்கும், இது தொடர்ச்சியா 180 நாள் காணிச்சு வாங்குற காசும் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது நீங்க கொடுக்கிற அந்த ஆவணங்கள் சரியா இருந்தா முழுமையா வரும். அந்த மாதிரி அதுவும் வாங்கிடலாம். அதுபோல் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நம்ம யார் தானம் தருகிறாங்களோ அது அவங்களுக்கான இதுவும் உங்களுக்கு உண்டு. வருடந்தோறும் ஒரு உடல் பரிசோதனை செய்யலாம். அது நீங்க எடுக்க போற காப்பீடு தன்மையை பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அது மாறுபடும். அதுபோல் ஆயுர்வேதி, சித்தா, ஹோமியோபதி அப்படிங்கிற யுனானி, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நோய் பெருங்காலங்கள்ல ஏதாவது இதாச்சு அது சார்ந்த பதிவு பெற்ற மருத்துவமனையில உள்நோயாளியாக இருந்து மருத்துவம் பண்ணா அதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப சூப்பர் ஸ்டார் அந்த பிளக்ஸிங்கிற அந்த காப்பீட்டுல அப்படின்னா இதுக்குமான அதிகமான என்ன சிறப்பு இருக்குங்க. சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். அப்ப ஏன்னா நீங்க திரைப்படத்துல கூட உங்களுக்கு தெரியும், உச்சபட்ச நடிகர்னு சொல்லுவது போல ஒரு உயர்ந்த, அதை எப்பவும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் போல இந்த காப்பீடுல அதிகமான பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அப்போ ஒரு காப்பீடு நம்ம எடுத்துட்டோம், இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய், அது எப்படி வேணா எடுத்தீங்க. இந்த காப்பீடு இந்த வருடம் காப்பீடு எடுத்துட்டேன், இந்த வருடம் இழப்பீடு வாங்கினாலும் இழப்பீடு வாங்காம இருந்தாலும் அடுத்த வருடம் இதனோட அதாவது 10 லட்சம், ஒரு உதாரணத்தை சொல்ல 10 லட்சம் ரூபாய் காப்பீடு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அது 20 லட்சமா மாறும், அதுக்கு அடுத்த வருஷம் 30 லட்சம் ரூபாய் மாறும், அதுக்கு அடுத்த வருஷம் 40 லட்சம் ரூபாய் மாறும். இதுக்கிட்ட 50 விழுக்காடு போனஸும் ஏறும். அதுவும் 1 வருடம் 2 வருடம் அது இழப்பீடு வாங்கினால் கிடைக்காது, இழப்பீடு வாங்காம இருந்தா அது கிடைக்கும். சரிங்களா? அதுவும் மாறும். அதுவே நீங்க மறந்துட்டா கூட
இந்த 2 மடங்கு இது இழப்பீடு வாங்க மடங்கு 1 மடங்கு 2 மடங்கு 10 வருடம் 9 வருடம் தாண்டும்போது 1 கோடி ரூபாய் காப்பீடா மாறி. ஆனா நீங்க கட்டுற காசு எவ்வளவுன்னா 10 லட்சம் ரூபாய் காப்பீடு எடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தான் கட்டுவீங்க. ஆனால் அது 1 கோடி ரூபாய்க்கு தன்மையா மாறும். 2வது, இந்த காப்பீடுல 56 வயது வரைக்கும் நீங்க இழப்பீடு வாங்கல. நீங்க இப்ப 35 வயசுல காப்பீடு எடுத்தீங்க, 25 வயசுல காப்பீடு எடுக்கிறீங்க, வயதுல நீங்க எந்த நோயுமே வாங்கல, நீங்க காப்பீடை கட்டிட்டே இருக்கீங்கன்னா 56 வயது வரை உங்களுடைய விலை இதே விலையில தான் இருக்கும். இப்போ இடையில இழப்பீடு வாங்கிட்டீங்கன்னா வயதுக்கு ஏற்ற அந்த கட்டணம் மாறுபடும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, நான் ஒரு 5 வருடமா இழப்பீடு வாங்கலைன்னா அடுத்த 6வது வருடம் உங்களுக்கு இழப்பீடை வாங்கல, அடுத்து காப்பீடு கட்ட போறீங்க. தொடர்ச்சி 5 வருடம் நீங்க இழப்பீடு வாங்கல, நீங்க அடுத்து காப்பீடு 6வது வருடம் கட்டணும். அப்போ 5 வருடம் வாங்காதனால 6வது வருடம் நமக்கு காப்பீடு கட்டணம் நம்ம தள்ளுபடியாகும். ஆனால் அது கொஞ்சம் கட்ட வேண்டி வரும். அது ஏதுன்னா அந்த கொஞ்சம் ஏதுன்னா நாம ஒரு 3 வகையான முக்கியமான கொடுப்போம். அதனோட குறிப்பிட்ட அன்லிமிட்டட் அப்படி சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த காசு மட்டும் கட்டணும். மிச்சம் அது சின்ன ஒரு 5,000 6,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். முழுமையான கட்ட வேண்டிய தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது, இது உங்கள் வயதுக்கு உட்பட்டு மாறுபடும். நான் இப்ப சொன்ன உடனே நீங்க இது சின்ன வயது ஒரு பிள்ளைக்கு நான் சொல்றது, ஒரு 50 வயது ஒரு ஆளு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னடா நீ இப்படி பொய் சொல்லிட்டேன்னு சொன்னா நான் குற்றவாளி இல்லை. அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறதை நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். அவனோட வயது தக்கற அது மாறுபடும். சரிங்களா? வயதை பொறுத்து அது மாறுபடும். 2வது, மீண்டும் 2 வருடம் தொடர்ச்சியா நீங்க இழப்பீடு வாங்கலைன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு இழப்பீடு, ஒரு முழுமையான ஆங்கிலத்துல சம்மின் சொல்லுவோம், இழப்பீட்டு தொகை கூடுதலாக வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு காப்பீடு அப்படி போயிட்டு போது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய், ஒரு விபத்து, ஒரு அறுவை சிகிச்சை ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. ஆனால் காப்பீட்டு அளவையும் தாண்டி போயிட்டு நமக்கு அந்த ஆங்கிலத்துல போனஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஊக்கம், அதையும் தாண்டி போயிட்டு அவன் ஏற்கனவே இந்த வருஷம் 10 லட்சம், அடுத்த வருஷம் 20 லட்சம் அப்படி மடங்கி, அது எல்லாம் அன்லிமிட்டட், எல்லாம் தாண்டி போயிட்டு இப்போ இழப்பீடு தருவாங்க, மொத்த காசும் தருவாங்க. அது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தந்துட்டு அந்த வருஷம் இழப்பீடை நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா? இப்போ இனி அதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு பாருங்க. இப்போ ஒரு காப்பீட்டாளர் நான் காப்பீடு எடுத்திருக்கிறேன். நான் காப்பீடு எடுத்துட்டு எனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு இறந்து போனேன். நான் காப்பீடு கட்டிட்டு இருக்கும் போது நான் மருத்துவம் பார்த்து கேட்காம நான் இறந்து போனேன்னா அடுத்த வருஷம் எனக்கு வீட்டுக்காரங்க அவங்களுக்கு காப்பீடு தொடரும். ஆனா நம்ம அந்த கட்ட வேண்டாம், அந்த 1 வருடத்துக்கு கட்ட வேண்டாம். அவ்வளவுக்கு இந்த காப்பீடு சிறப்பு, ஒரு ரொம்ப உண்மைத்தன்மையான சிறப்பான ரொம்ப தரமான காப்பீடு. 2வது, வருடந்தோறும் உடல் பரிசோதனை செய்யலாம். அது எங்க போய் பண்ணலாம்? நீங்க உடனே ஒரு மருத்துவமனையில பண்ணிட்டு இந்த காகிதத்தை கொண்டு அப்படி அல்ல. இதுக்கு நம்ம முகவர்கள் உங்களுடைய அலைபேசியில ஒரு பதிவிறக்கம் பண்ணி தருவாங்க. அதன் மூலம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம் அப்படி கேட்கும். அதுல நீங்க கொடுத்து அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட இடத்துல போய் உடல் பரிசோதனையை செய்து கொள்ளலாம். இவ்வளவுக்கு அற்புதமான இந்த சூப்பர் ஸ்டார் காப்பீடு மிகவும் சிறப்பானது. எந்த ஒரு அப்போலோ, ஒரு ஏழையா இருக்கப்பட்டவன் ஒரு அப்போலோ மருத்துவமனைக்கு போக முடியுமா? ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போக முடியுமா? அங்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நம்ம உயிருக்கு ஒரு செல்வந்தனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ ஒரு ஏழைக்கும் இந்த பாதுகாப்பு கிடைக்கும். ஏழை இந்த காப்பீடை எடுத்திருந்தால், ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கப்பட்டவங்க, ரொம்ப ஏழையானவங்க சாதாரண காப்பீடு, ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் நல்ல காப்பீடா இருக்கட்டும் இதை எடுத்துட்டாங்க. அவ்வளவு பெரிய விலைவாசி பெருசா ஒண்ணு கிடையாது. நியாயமான விலைவாசியில உள்ள காப்பீடு. இந்த விலையும் நல்ல நடுத்தரமான விலை. இப்போ எல்லாத்துக்கும் மேல அரசு நமக்கு அந்த வரி சலுகை செய்திருப்பதனால உங்களுடைய 18 விழுக்காடு வரி நீங்க கட்ட வேண்டிய தேவையில்லாதனால உங்களுடைய விலையும் மீண்டும் காப்பீட்டு விலை கீழே வருது. இவ்வளவு சிறப்பான இந்த சூப்பர் ஸ்டார் காப்பீடு இருக்கு. இந்த சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸ்டார் ஹெல்த் காப்பீடு எப்படி செயல்படுங்கிற முறையும் தந்துட்டேன். இனி இதுக்குள்ள உமன் கேர்னு ஒரு காப்பீடு இருக்கு. அது ஒரு பிள்ளை திருமணம் பண்ணி கொடுக்க போறோம், முன்கூட்டியே எடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை 12 மாசம் முடிஞ்சு 13ஆம் மாசம், அதாவது பிரசவ நேரத்தை சொல்லல, காப்பீடு காலத்தை சொல்லி, இங்க நகைச்சுவை எடுத்துடக்கூடாது. இப்ப காப்பீடு நான் எடுத்ததுல இருந்து 12 மாசம் முடிஞ்சு 13வது மாசம் அடுத்த கட்டணம் கட்ட மறு நாளைக்கு பிறகு குழந்தை பிறந்தால் அதுக்கான நீங்க எடுக்க போற காப்பீடை பொறுத்து அந்த பிரசவ செலவு கிடைக்கும், குழந்தைக்கான கட்டணம் கிடைக்கும். குழந்தைக்கு ஏதாவது நோய் வாய்ப்பு இருந்தால் அதுக்கும் அந்த நேரத்திலே பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த
இழப்பீட்டு கட்டணம், இழப்பீட்டுக்கான தொகை கிடைக்கும். இப்படி எல்லாம் நிறைய காப்பீடு இருக்கு. நம்ம இதுல விபத்து காப்பீடு இருக்கு, விபத்துனால மரண ஜாதி அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி நிறைய வகையான காப்பீடு இருக்கு. மத்திய தரமான காப்பீடு இருக்கு. 2 வருடம் கழிஞ்சு எனக்கு பிரசவத்தை கிடைச்சா போதும், இல்ல எனக்கு பின்னாடி குழந்தை பிறக்கலைன்னா நான் குழந்தை தேவையான மருத்துவம் எனக்கு தேவைப்படும் பொழுது நான் என்ன செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வகையான காப்பீடு இருக்கு. சிறந்த ஆலோசனை தர நாங்க இருக்கின்றோம். உங்களுடைய அன்பான உறவுகளே, உங்களுக்கு தெரிந்தவரிடம் கூறுங்கள். இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருகின்றோம். உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை உறுதிப்படும் பட்சத்தில் நீங்க உங்க உறவுகளிடம் கூறுங்கள். நீங்களும் காப்பீடு எடுங்க, பயன்பெறுங்க. நல்ல ஒரு வளமான வாழ்வு அமைய இறைவனை வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.